சுவிட்சர்லாந்தில் வாடிக்கையாளர்களின் அபிமானம் வென்ற PMPN 3வது நிறுவனம் துபாய் கோல்ட் ஜுவல்ஸ் லவுசானில் ஜூலை 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு குதூகல திறப்பு விழா. திறப்பு விழா நாளில் செய்கூலி இன்றி நகைகள் பெற்றுக் கொள்ளலாம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாகும் தங்க நகை சீட்டிலும் இணைந்து கொள்ளலாம். வாடிக்கையாளர்கள், அன்பர்கள், நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றார்கள் துபாய் கோல்ட் ஜுவல்ஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனியில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் அனைத்தும் 70% வரை விலை தள்ளுபடி. லெகங்கா, சுடிதார் 40 முதல் 50% வரை விலை தள்ளுபடி மற்றும் பல புடவை திணுசுகள் 50% வரை விலை தள்ளுபடி. ஜூலை 13ஆம் தேதி நோரன்பர்க்கில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நியோராவின் கோடைக்கால மாபெரும் மலிவு விற்பனை. எப்பொழுதும் buy 2 get 1 free. ஜெர்மனி செய்திகள். உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டின் காட்டுப்பகுதி ஒன்றில் தாயும் குழந்தையும் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் நோட்ரேம் மாநிலத்துள்ள டோஸ்டர் என்ற நகரத்தில் ஒரு காட்டு வழி பாதையில் 32 வயதுடைய ஒரு உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த பெண்ணும் அவரது 1 வயதும் 8 மாதம் நிறைந்த ஒரு பெண் குழந்தையும் இறந்து கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த காட்டு பாதையினூடாக சேர்ந்த ஒரு பெண்ணானவர் இந்த பெண் ஒருவர் படுத்திருப்பதாக முதலில் நினைத்ததாகவும் பின்னர் அந்த பெண்ணின் அருகில் சென்ற பொழுது இவர் இறந்த நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் இந்த பாதையினூடாக சென்ற பெண்ணானவர் போலீசாருடன் தொடர்பு கொண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாத்துக்கு விருந்த போலீசார் பின்னர் இந்த 32 வயதுடைய பெண் இறந்த நிலையிலும் மற்றும் அவருடைய 1 வயது 8 மாதம் நிறைந்த பெண் குழந்தையும் இறந்த நிலையில் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த 2 இறந்தவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பிற்பாடு இப்பிரதேசத்தில் வாழ்கின்ற, குறிப்பாக டோஸ்டனில் வாழ்ந்து வருகின்ற 16 வயதுடைய உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த சிறுவனர்கள் தானே இந்த கொலையை செய்ததாக போலீசில் சரணடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் போலீசார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை முடக்கிவிட்டதாகவும் இதற்காக தனிப்படை ஒன்றை அவர்கள் உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் இந்த 16 வயது சிறுவன் தன்னிச்சையான முறையில் இந்த கொலையை நடத்தினானா அன்றையில் இந்த கொலையில் வேறு யார்களுடைய பங்களிப்பும் உண்டா என்பது பற்றி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக உதவி பணம் பெற்ற ஒருவர் மீளவும் அந்த பணத்தை செலுத்த வேண்டிய நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார். சமூக உதவி பணத்தில் வாழுகின்ற ஒரு பெண்ணானவர் 2009ஆம் ஆண்டளவில் சமூக உதவி பணத்தை பெற்றதாகவும் சமுதாய திணைக்களம் 10,500 யூரோக்களையும் மேலதிகமாக முறையில் இந்த பெண்ணுக்கு வழங்கியதால் சமுதாய திணைக்களம் இந்த பணத்தை இந்த பெண்ணை திருப்பி தமக்கு செலுத்துமாறு வேண்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் பின்னர் சில குறிப்பிட்ட காலங்களுக்கு பிற்பாடு சமூக திணைக்களம் இது சம்பந்தமான நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளவில்லை என்றும் பின்னர் 4 வருடங்கள் காலம் கழிந்த பிற்பாடு 2014ஆம் ஆண்டளவில் தமக்கு இந்த பணத்தை வழங்குமாறு இந்த பெண்ணிடம் வேண்டுதலை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக இவர் கோலோனில் உள்ள சமூக நீதிமன்றத்தை நாடியதாகவும் சமூக நீதிமன்றமானது தற்பொழுது தீர்ப்பொன்றை வழங்கி இருக்கின்றது. அதாவது சமூக உதவி திணைக்களமானது இந்த பணத்தை வழங்கி 4 வருடங்களுக்கு உள் இந்த பணமானது சட்டவிரோதமான முறையில் இந்த பெண்ணுக்கு சென்றிருந்தால் திருப்பி கேட்டுத்தல் வேண்டும் என்றும் தற்பொழுது காலங்கடந்த நிலையில் சமூக திணைக்களமானது இந்த பணத்தை இந்த பெண்ணிடமிருந்து திரும்ப கேட்க முடியாதென்று தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். ஜெர்மனி நாட்டில் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டு ஜெர்மனியில் இருந்து திருப்பி அனுப்பப்பட இருப்பவர்கள் தேவாலயங்களில் தஞ்சம் கோரி வருகின்றார்கள். டப்ளின் ஒப்பந்த நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்கின்றவர்கள் எந்த நாட்டுக்கு அவர்கள் முதல் வந்தார்களோ ஐரோப்பாவில் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்பது சட்டமாகும். இதே வேளையில் ஜெர்மன் நாட்டில் இவ்வாறு
டப்ளின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஜெர்மன் நாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட வேண்டிய சிலர் தேவாலயங்களில் அகதி விண்ணப்பங்களை மேற்கொள்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது அகதி விண்ணப்பம் அல்லாமல் தேவாலயத்தில் தஞ்சம் கோருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் கடந்த மாதம் சோமாலியாவைச் சேர்ந்த 3 நபர்கள் போலாந்து எல்லையினூடாக ஜெர்மன் நாட்டுக்கு வர முனைந்ததாகவும் 3 தடவைகள் இவர்கள் இந்த முயற்சி செய்த பொழுது 2 தடவைகள் இவர்களை ஜெர்மன் எல்லைத்தடுப்பு போலீசார் போலாந்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பியதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் 3வது தடவை அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்ததாகவும் பின்னர் இவர்கள் தேவாலயத்தில் தஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேவாலயத்தில் தஞ்சம் கோரிய நிலையில் இவர்கள் தங்களது நாடு கடத்தலுக்கு எதிராக பெர்லினில் உள்ள நிர்வாக நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்ததாகவும் இடைக்கால தடை மனு உத்தரவை இந்த நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்று இவர்கள் சட்டத்தினூடாக நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது இந்த தேவாலயத்தில் இந்த அகதிகள் அடைக்கலம் கோருவது சம்பந்தமான காரசாரமான விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக ஜெர்மன் நாட்டின் முன்னாள் நீதியமைச்சனுடைய செயலாளராக கடமையாற்றிய கிறிஸ்டியான் லாங்க சொல்லப்படுகின்ற SPD கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் எவங்கலிச தேவாலயத்தினுடைய பிரிவிலிருந்து தான் முற்றாக விலகுவதாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த தேவாலயத்தினுடைய நடவடிக்கையானது ஜெர்மனுடைய ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிராக உள்ளதாகவும், அதாவது ஜனநாயகத்தை புதைகுழியில் வீழ்த்துவதாக உள்ளதாகவும் அவர் தனது சமயத்திலிருந்து விலகுவதற்குரிய காரணத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஏகாடி என்று சொல்லப்படுகின்ற எவங்கலிச சமயத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு இவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக பல AFD கட்சியுடைய பிரமுகர்களும் தங்களது காரசாரமான விவாதங்களையும் தங்களது பிரதிபலிப்பையும் பதிவு செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இனி உலகச் செய்திகள். சிரிய நாட்டைச் சேர்ந்த அகதிகள் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர், குறிப்பாக 2015ஆம் ஆண்டு லட்சக்கணக்காக ஹங்கேரி நாட்டிலிருந்து ஜெர்மனிக்கு வந்தார். அதாவது ஜெர்மனியின் முன்னாள் அதிபரான அங்கலா மேர்க்கல் அவர்கள் இவர்களை ஹங்கேரி நாட்டிலிருந்து ஜெர்மனிக்கு எடுக்க வேண்டும் என்றும், இதே வேளையில் இவ்வகையான லட்சக்கணக்கான அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்தாலும் எங்களால் அதை சமாளிக்க முடியும் என்பதற்காக ஒரு பதமான ஜெர்மன் வசனத்தை விய ஷாஃபன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வசனத்தை பாவித்திருந்தார். தற்பொழுது 10 வருடங்கள் கடந்த நிலையில் இவர் கடந்த 2 நாட்களுக்கு முதல் பெர்லினில் உள்ள சிரிய உணவகம் ஒன்றில் சிரிய நாட்டு, ஈரான் நாட்டு, ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 5 நபர்களை சந்தித்து பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த அகதிகள் தங்களது நலன்களையும் தங்களுக்கு உள்ள சில பாதகமான விடயங்களையும் அங்கலா மேர்க்கல் அவர்களுக்கு தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் அங்கலா மேர்க்கல் அவர்கள் ஜெர்மனியின் தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் ஜெர்மன் நாட்டு எல்லையிலிருந்து அகதிகளையே திருப்பி அனுப்புவதற்கு எதிரான காரசாரமான விவாதங்களை பிரதிபலித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த விடயத்தை WGDR என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் தொலைக்காட்சியானது டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒளிப்பதிவு நாடாக பதிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 1 வாரங்களுக்கு முன்னர் அமெரிக்காவானது ஈரானுடைய அணு செறிவூட்டல் மையங்கள் மீது குண்டுவீச்சு விமானங்களை வைத்து பாரிய குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த குண்டுவீச்சு தாக்குதலின் பொழுது போராட் என்ற பிரதேசத்தில் அமைந்திருந்த யுரேனியம் செறிவூட்டும் மையத்தை அமெரிக்க விமானப்படைகள் தாக்கி அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதே வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் நாட்டுடைய அதி உயர் சமய தலைவரான ஆயத்துல்லா ஹமேனி அவர்களை கொலை செய்ய போவதாகவும் பயமுறுத்தியிருந்தார். இதே வேளையில் தற்பொழுது அந்த நாட்டினுள் மக்களிடமே மரியாதை மிக்க மற்றுமோர் சமய தலைவரான ஆயத்துல்லா மக்ராம் ரசாம் என்பவர் கருத்து வெளியிடுகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய கருத்து ஏற்க முடியாதென்றும், இதே வேளையில் இவ்வையான கருத்து வெளியிட்டவர்களை மறைமுகமான முறையில் கொலை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது ஹைலிக கிரீக் என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்த சண்டையின் பிரகாரம் இவ்வகையான செயலில் மேற்கொள்ளுகின்றவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறப்பட்டிருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க இஸ்ரேல் நாடானது காசாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாத அமைப்புடன் தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 60 நாட்கள் இந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தமானது நடைமுறையில் இருக்கும் என்றும் தற்பொழுது அமெரிக்க அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்?
என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் இல்லாம இருந்திருக்கு இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட்.